கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது, உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு விதமான மிக பிரம்மாண்டமான ஒரு பாவத்தை குறித்து கேட்டார்கள். அவர்கள் கேட்ட அந்த பாவம் என்ன, அதற்கு சஹாபாக்களுடைய பதில் என்ன, நபிகள் நாயகம் அதற்கு என்ன பதில் கொடுத்தார்கள், நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை என்ன என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது. ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அத்ததுரூன மல் கீபா, சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், நபித்தோழர்களிடத்திலே, புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். காலு, நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், வளமையாக சொல்லக்கூடிய பதில் அது. அது குறித்து அவனுடைய அல்லாஹும் அவனுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்ற பதிலை கொடுத்தார்கள். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் என்றால் என்ன என்பதை, அதனுடைய இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். திக்ருக அஹாக்க பிமா யக்ரஹு, உன் சகோதரனை பற்றி நீ அவன் வெறுக்கக்கூடிய செய்திகளை பிறரிடத்திலே நீ சொல்லுவது என்று சொன்னார்கள். உன் சகோதரன், அது உடன் பிறந்தவனாக இருக்கலாம், உடன் பிறக்காதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு பிடிக்காத ஒரு தகவலை செய்தியை, அவன் வெறுக்கக்கூடிய ஒரு தகவல் செய்தியை பிறரிடத்திலே நீ சொல்லுவது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அழகான ஒரு கேள்வியை அடுத்து கேட்குறாங்க. கீழே கேட்கப்பட்டது அந்த சபையிலிருந்து, அஃபரஐத இன்கான ஃபி அஹி மா அகூலு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, என் சகோதரன் ஒரு செயலை உண்மையிலேயே செய்கிறான் அல்லது உண்மையிலேயே பேசுகிறான், அவனிடத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது, உண்மையிலேயே நடந்த நிகழ்வை பேசுவதுமா புறமாக ஆகும் என்பதாக கேட்டாங்க. இல்லாதது சொன்னா தவறு, இருக்கிறத அவருக்கு பின்னால நான் பேசுறேன், அதுவுமா புறமாக கணிக்கப்படும் என்ற இரண்டாவது கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான பதிலை அடுத்து கொடுத்தார்கள் என்பதை பாருங்கள். இன்கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் இக்தபஹ், இருப்பதை நீ பேசுவது அவனுடைய மறைவுக்கு பின்னால், அதாவது அவன் இல்லாத ஒரு இடத்துல அவனிடத்துல உண்மையிலேயே இருக்கக்கூடிய செய்தியை, அவன் பேசிய செய்தியை, அவன் செய்த செயலை, அதை அவனுடைய மறைவுக்கு பின்னால் நீ பேசுவது என்பதுதான் புறம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, வ இல்லம் யகுன் ஃபீஹி மா தகூல் ஃபகத் பஹத்தா, அவனிடத்துல இல்லாத ஒரு செய்தி, பேசாத ஒரு தகவல், இவைகளை அவனுக்கு பின்னால் நீ பேசுவது என்பது இட்டுக்கட்டுதல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப புறத்திற்கும் இட்டுக்கட்டுதலுக்கும் உள்ள அற்புதமான இலக்கணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. புறம் என்பது தன்னுடைய சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உறவுகள் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்கள் செய்த செயலை அவர்களுக்கு பின்னால் பேசுவது, இது புறம். அவர்கள் செய்யாத செயலை அவர்களுக்கு பின்னால் பேசுவது, இது அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய இட்டுக்கட்டுதல் என்ற அழகான ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தார்கள். திருமறை வேதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானத்துல சூரா ஹுஜராத்தில் அல்லாஹ் சொல்லுவான், எத்தனையோ பாவங்கள், அந்த பாவங்கள் குறித்தெல்லாம் நம்முடைய மார்க்கம் பேசும் பொழுது அதற்குண்டான தண்டனைகளை குறித்து நம் மார்க்கம் பேசும். திருடினால் கைவெட்ட வேண்டும், அதே போன்று விபச்சாரம் செய்தால் திருமணம் முடித்தவனை அடித்து கொள்ள வேண்டும், திருமணம் முடிக்காதவனை
100 கசையடிகள் அடிக்க வேண்டும். பொய் சாட்சிகள் சொன்னால் அவனுடைய சாட்சியை மரணிக்கின்ற வரைக்கும் அவனை எதற்கும் சாட்சியாக கொண்டு வரக்கூடாது. இப்படி எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் அதற்குண்டான தண்டனைகள் குறித்து நம்மளுடைய மார்க்கம் அழகான முறையில் பேசும். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த புறம் பேசுதல் எதற்கு சமமானது என்பதை அல்லாஹ் பேசும் பொழுது ரொம்ப கடுமையாக இது மாதிரி ஒரு வாசகத்தை எத்தனையோ பல பாவங்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தலை. இந்த புறத்திற்கு மட்டும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சூரா ஹுஜராத்தில் உங்களுடைய சகோதரன் இறந்து விட்ட சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் தின்பதை ஆசைப்படுவீர்களா என்று கேட்கிறான்ல. இறந்து விட்ட ஒரு மனிதனுடைய அந்த இறைச்சி துண்டுகளை, அவன் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சதை பாகங்களை பீத்து பீத்து நீ தின்பதை நீ ஆசைப்படுவாயா அல்லது வெறுப்பாயா? அதை நீ வெறுக்கத்தான் செய்வாய். அந்த அளவிற்கு சமமானது பிறரை பற்றிய செய்திகளை அவருடைய மறைவுக்கு பின்னால் பேசுவது என்றார்கள் என்கின்றான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அப்ப இது போன்ற பாவங்கள் நம்மளுடைய ஒழுக்க கேடுகளில் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட துர்க்குணமான இந்த பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்து வாழ வேண்டும். ஒரு இறைநேசரிடத்தில் ஒருத்தர் சொன்னார் ஒரு இறைநேசர்கிட்ட, என்ன இறைநேசரை, உங்களுடைய மாணவரை பற்றிய ஒரு செய்தி சொல்ல வந்தேன்றார். உங்கள் மாணவரை பற்றிய ஒரு செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அந்த செய்தியை நீங்கள் நேரடியாக அவரிடமிருந்து பார்த்தீங்களா அல்லது தகவலாக நீங்கள் கேட்டுவிட்டு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேட்டார். அதாவது நேரடியாக பார்ப்பது என்பது நேரடி தகவல். பார்க்காத ஒரு விஷயம் அப்படியே மாறி 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 காத்தோடு காத்தாக வரக்கூடிய தகவல். இந்த ரெண்டில் என்னன்னு கேட்டாங்க. ஒன்று, அவரை பேசவே விடலை. அந்த இறைநேசர் அவரை பேசவே விடலை. உங்கள் மாணவரை பற்றி பேச வர்றேன் சொல்ல வர்றேன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நான் 3 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டாங்க. நேரடியாக பார்த்தீங்களா, பிறர் சொல்லுவதை கேட்டுட்டு சொல்கிறீங்களா? நான் நேரடியாக பார்க்கல, பிறர் சொல்கிறத கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்றார். அப்போ ஆக மொத்தம் நீங்கள் சொல்ல வரக்கூடிய தகவல் உண்மை இல்லை, உண்மையான தகவல் இல்லை. அது ஒன்று உறுதியாயிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய மாணவரை பற்றி நீங்கள் என்கிட்ட பேச வர்றீங்க. நீங்கள் சொல்ல வரக்கூடிய அந்த தகவல் அது என்னுடைய மனதிற்கு வருத்தத்தை தருமா அல்லது சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனதிற்கு அது வருத்தத்தை தான் தரும் என்று சொன்னார். அப்போ உண்மையான தகவலும் இல்லை, சொல்ல வரக்கூடிய தகவல் எனக்கு மனசுக்கு வருத்தத்தையும் கொடுக்குது. 3வது கேள்வி, அந்த செயல் நல்ல செயலா கெட்ட செயலான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இறைநேசர் அவர்களே, அது கெட்ட செயல் என்பதாக சொல்லி முடித்ததற்கு பிறகு அந்த இறைநேசர் 3ஐயுமே கோர்க்கிறார், வரிசையாக கோர்த்தார். சொல்ல வந்த தகவல் உண்மையும் அல்ல, அது ஒரு நல்ல செயலும் அல்ல. அந்த செயலை சொன்னால் என்னுடைய மனதிற்கு வருத்தத்தை தரக்கூடிய செயலாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட தகவலை நான் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதை சொல்லணும்னு உனக்கும் அவசியம் இல்லை. முதல்ல இடத்த காலி பண்ணுன்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க? முதல்ல இடத்த காலி பண்ணு. இதுதான் இறைநேசர்களுடைய அந்த ஆன்மீக பார்வை என்று சொல்லுவார்கள். வர்றதையெல்லாம் கேட்டு 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 அப்படியே உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு இருக்காம, அந்த பாவங்கள் நடைபெறுவதற்கு முன்னாலேயே அதை தடுப்பார்கள். ஒரு இறைநேச பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி அவங்களுடைய கண் அழகாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். கண் அழகா இருக்குன்னு ஒரு நபர் சொல்லிட்டார் என்பதற்காக வேண்டி அவருடைய கண்ணையே அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்களாம், யாராவது அவங்கள பற்றிய தகவலை வெளியில் பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா பெரிய தாம்பூலத்தில் நிறைய பழங்கள், நிறைய ஸ்வீட்டுகள் இதெல்லாம் வச்சு அந்த வீட்டுக்கு அனுப்புவாங்களாம். யார் நம்மளை பற்றி அவங்கள பற்றி பேசுகிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போகும். எங்கே அது வந்திருக்கு? ஹசன் பஸ்ரி அனுப்பி விட்டுருக்காங்க. எங்கே அவரை பற்றி நம்ம தான் தவறான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கோம், அவர் இந்த மாதிரி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது கொடுத்து அனுப்பி அந்த நபரிடத்துல அந்த இறைநேசர் ஹசன் பஸ்ரி சொல்லி அனுப்புவாங்களாம்,
அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிருங்க, என்னுடைய நன்றியை சொல்லிருங்க. என்னை பற்றி பேசி எனக்கு அவர் நன்மையை வாங்கி கொடுத்துட்டாரு, அதுக்கு நான் சிறந்த பகரத்தை அவருக்கு நான் கொடுக்கணும், பிரதி உபகாரம் செய்யணும். எனக்கு அவர் உபகாரம் செஞ்சிருக்காரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, தீமைகளை அள்ளி சேர்த்து கொண்டு எனக்கு நன்மையை வாரி வழங்கியிருக்காரு. அவருக்கு நான் உபகாரம் செய்யறதுக்காக வேண்டி இந்த அன்பளிப்பு அவருக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். இதெல்லாம் இறைநேசர்களுடைய ஒரு விதமான பார்வை. பாவங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் தடுக்கக்கூடிய அந்த செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கீபத் என்பது, இந்த புறம் என்பது இந்த உலகில் மட்டுமல்ல, நாளை மஹ்ஷர் மைதானத்திலேயும் மிக கடுமையான அதாப் செய்யக்கூடிய, வேதனை செய்யக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது ரொம்ப கவனத்தோடு அளந்து நீங்கள் பேசுங்கள், அல்லது பேசாமலே மௌனமாக நீங்கள் இருங்கள் என்ற தகவலை ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இது போன்ற பாவங்களை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம் சமூக